நான் இந்த கேம்ல இருந்து வெளியேறாம இருக்கிறதுக்காக அருண் இந்த கேம்ல இருந்து வெளியேற்றுறேன். டிக்கெட் டு ஃபினாலோட 2வது டாஸ்க்கு, ஒரு இடத்துல எல்லாம் போட்டியாளர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு இடத்துல அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஓடி போய் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு முதல்ல யார் பெல் அடிக்கிறாங்களோ அவங்க எந்த ஃபோட்டோவை கையில் வச்சுருக்காங்களோ அந்த ஃபோட்டோவை எரிக்கணும். விச் மீன்ஸ் தான் ஃபோட்டோ முதல்ல போய் எரியப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா அதுக்கு முன்னாடி ஓடி போய் வேற எவனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்சிடணும். அப்படி எரிக்கிறவங்க அந்த கேமை விட்டு வெளியே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் யாரோட ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்கோ அவங்க தான் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலோடைய 2வது டாஸ்க்குடைய வின்னர். அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இந்த டாஸ்க்கு வந்துட்டு முத்து பயங்கர ஆக்ரோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ராணுவ மற்றும் அருணை வந்துட்டு வெளியேற்றினது அவர் தான். வேகமாக ஓடி போயிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு பெல் அடிக்கிற வெறியிலேயே தெரியுது நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு திமிராக இருக்கார். ஆக்சுவலாக வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு இது கேமில் இருக்க வேண்டிய ஒரு வெறி தான். இது டவுட்டே கிடையாது. கன்ஃபார்மாக ஜெயிக்கணுன்ற வெறி, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எப்படியாக எடுத்துக்கணுன்ற வெறி. இந்த வெறியில் தான் வேகமாக ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த ஃபோட்டோ கிட்ட போயிட்டு பிரேக் போட்டு இடிக்கணும்ல. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இடிச்சு பயங்கரமாக வந்து ரயன் ஓடி போய் கீழே விழுறாரு. அவருக்கு பயங்கரமான ஒரு அடிப்படுது. இந்த டாஸ்க் எப்படியாவது வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப முனைப்பாக வந்துட்டு ஓடுறாங்க, ஓடி போய் எரிக்க பார்க்குறாங்க. பட் முத்து தான் காமிச்ச வரைக்கும் இந்த டாஸ்கில், அதாவது இந்த ப்ரமோவில் 2 முறையும் ஓடி போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பெல் அடிச்சு ஸோ அருணுடைய ஃபோட்டோவும் எரிக்கிறாரு. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராணுவோட ஃபோட்டோ எரிக்கிறாரு. ஸோ அந்த டாஸ்க்கை ஜெயிச்சு எரிக்கிறதுல எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஆனால் நான் இந்த கேமில் இருக்கணும்னா முத்து அருணை வந்துட்டு வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ போயிட்டு அருணை வெளியேற்றும் போது ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அருண் இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியாது. அதனால் ஸோ நான் இந்த கேமில் ஜெயிக்கணும்னா அருணை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ரூடான விஷயமாக தான் இருக்கும். முத்துவோடைய சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸு, நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் வந்துட்டு இங்கே எல்லாமே, நம்ம தான் இந்த இடத்துல யாருமே அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் பேச்சு திறமையை வச்சு மற்றவங்க யாரையுமே பேச விடாமல் அமுக்கிட்டு 2 வார்த்தை பேச வேண்டிய விஷயத்தில் 200 வார்த்தை பேசும்பொழுது 180 வார்த்தை பேச வேண்டிய மற்றவங்க எல்லாமே அங்கே பேசாமல் அமைதியாகிடுறாங்க. இதுதான் முத்து முன்னாடி வந்தது காரணம். ஸோ இப்போ கேம்லேயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வீட்லேயும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் மக்கள்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை தான் பண்ணி வச்சுட்ருக்கான்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை வந்துட்டு முத்து தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். 3வது டாஸ்க்கில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.